தங்கள் மாநிலத்துல தொழில்துறையை வலுப்படுத்த நினைக்கிற ஒவ்வொரு முதலமைச்சரும் தமிழ்நாட்டை நோக்கி வர்றதுக்கான காரணம் என்ன? தன்னுடைய மாநிலத்தை முன்னேற்றி காட்டணும் அப்படிங்கிற இந்த பொலிட்டிக்கல் லேட்டரில் கம்பல்ஷன் அவங்களுக்கு இருக்கும். இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு எப்படி சாத்தியமானது? முன்னேற்றத்துக்கு காரணம் திராவிட கல்வி, அடிப்படை கல்வி. அதுதான் எல்லாத்தையும் உயர்த்தி இருக்குது. அதுதான் எல்லாத்தையும் உயர்த்தும். இப்போ மத்திய பிரதேசம் மாதிரி இது மாதிரி சலுகைகளை தர மாநிலங்களுக்கு போய் தொழில் தொடங்குறதுல என்ன பிரச்சனை நமக்கு? இப்போ எல்லா பக்கம் போகிறதுல எதுவும் தப்பு இருக்காது. இங்கே தொழில் செய்யக்கூடிய சூழல் இல்லையா தமிழ்நாட்டில்? அது ஒரு எம்டி மைண்டு. அதுக்கு வேறு வேலையே கிடையாது. டெவில்ஸ் டென்பாங்க. அதுக்கு வேலையே கிடையாது. ஏதோ ஒன்று இது மாதிரி பேசிட்டு அவங்க வாட்டி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை கரெக்ட் பண்ணுற வேலை நமக்கு இருக்குது. எனக்கு இங்கே 8 ரூபா கரண்ட்டுக்கு ஒரு யூனிட், எனக்கு 5 ரூபாய்க்கு தர்றேன். நான் போகிறதுல என்ன பிரச்சனை? நான் வரேன். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை பொறுத்தளவுக்கு எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி இருக்குது. அவங்க கொடுக்குற சலுகைகள் எங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு என்கரேஜிங்காக இருக்கலாம். வணக்கம் திருப்பூர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓரிரு நாட்களுக்கு முன்பாக கோவை வந்திருந்த மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் அவர்கள் மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த பல்வேறு தொழில்களை செய்யக்கூடிய தொழில் முனைவோர்களை சந்தித்து தங்களுடைய மாநிலத்தில் தொழில் செய்ய வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. அதற்காக ஏராளமான சலுகைகளையும் அவர் அறிவிச்சுட்டு போயிருக்காரு. இந்த சலுகைகள் எல்லாம் உண்மையில் சாத்தியப்படக்கூடியதா? இங்க இருக்கிற தொழில்கள் மத்திய பிரதேசத்திற்கு செல்லும் வாய்ப்பு இருக்கிறதா என்பது பற்றி கலந்துரையாடுவதற்காக இந்த துறையில் நீண்ட அனுபவம் உள்ளவரும் மூத்த ஏற்றுமதியாளருமான திரு யுவராஜ் சம்பத் அவர்களை இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு விஷயம் தெரியும், மத்திய பிரதேச முதலமைச்சர் இங்க வந்திருக்காரு. தொழில்துறையை சேர்ந்த எல்லாரையும், நிறைய பேரை, அமைப்புகளை சேர்ந்தவர்கள், தலைவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. இயல்பா எழுகிற ஒரு சந்தேகம், தங்கள் மாநிலத்துல தொழில்துறையை வலுப்படுத்த நினைக்கிற ஒவ்வொரு முதலமைச்சரும் தமிழ்நாட்டை நோக்கி வர்றதுக்கான காரணம் என்ன? அதுவும் குறிப்பாக மேற்கு மண்டலத்தை நோக்கி அவங்க இங்க இருக்கிற தொழிலதிபர்களை சந்திச்சு பேசுறதுக்கான காரணம் என்ன? ஒவ்வொரு முதல்வரும் ஒரு பொறுப்பேற்கிற பொழுது, அது இந்த மாதிரி ஒரு புதுசாக பொறுப்பேற்கிற பொழுது தன்னுடைய மாநிலத்தை முன்னேற்றி காட்டணும் அப்படிங்கிற இந்த பொலிட்டிக்கல் லேட்டரில் கம்பல்ஷன் அவங்களுக்கு இருக்கும். அதனால வளர்ந்து வருகிற மாநிலங்களில் போயிட்டு ஆலோசனை பண்ணுவாங்க. வளர்ந்து வருகிற மாநிலங்களுக்கு தொழிலதிபர் நீங்கள் இங்கே வாங்க, நாங்கள் உங்களுக்கு இதை பண்ணித்தர்றோம், இதை பண்ணித்தரோம் சொல்லுவாங்க. இது காலங்காலமாக நடந்திருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தமிழக முதல்வர் அமெரிக்கா போகிறார். மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் கூட பல வெளிநாடுகளுக்கு போகிறாரு. அங்கிருந்து வெளிநாட்டு முதல்வர் இருக்கணும்னு சொல்கிறாரு. இது இயல்பு. இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை, நம்ம சொல்லவும் முடியாது. ஆனால் டெக்னிக்கலாக, அதாவது ஹையர் எஜுகேஷன் ரொம்ப மேலே டெக்னிக்கலாக மேலே போயிட்டு இந்தியாவிலேயே இன்னைக்கு 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கிற தமிழகத்தை நோக்கி அங்கே வர்றதுக்கு காரணம் இந்த ஒரு 10 வருஷத்துல தமிழ்நாடு ப்ரூவ் பண்ணிடுச்சு. அது சுதந்திரம் அடைந்ததிலிருந்து வந்த வளர்ச்சி, சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஒன்றிய அரசு எந்தெந்த மாநிலத்துக்கு என்ன உதவி செஞ்சு கொடுத்தாங்க, மத்திய நிறுவனங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தாங்க, இந்த 10 வருஷத்துல தமிழ்நாடு எங்கெங்க நம்ம மேலே வந்தால் எப்படி முன்னேறணும் அப்படின்ற அந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இண்டெக்ஸை தமிழ்நாடு இந்த 10 வருஷமா எல்லாத்தாலையும் வாட்ச் பண்ணுறாங்க. எல்லாத்தாலும் அது அது எந்த அரசாக இருந்தாலும், இதுக்கு முன்னிருந்த அரசாக இருந்தாலும், இந்த அரசாக இருந்தாலும், இல்லை இந்த வரப்பு அரசாக இருந்தாலும், இதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். தமிழகம் ஒரு தொடர்ந்த வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கிறது. இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும், முதல்ல வளர்ந்த மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா வளர்ந்த மாநிலம் அப்படிங்கிற போது கூட மகாராஷ்டிராவுக்கு இன்னொரு பேர் கூட இருந்தது, செகண்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லுவாங்க, ஃபினான்சியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்கம்மா. சரி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி விஷயம். அப்போ மகாராஷ்டிராவுக்கு அடுத்த இண்டெக்ஸ் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை ஒரு மாடலாக எடுத்துட்டு நான் முன்னேறணும் அப்படிங்கிறது கடந்த காலங்கள் நடந்திருக்கு. சரி, சத்தீஸ்கர்ல இருந்து ஒரு டீம் வந்தாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆந்திர பிரதேசத்துல ஒரு டீம் வந்தாங்க. மத்திய பிரதேசம் இப்போ வந்திருக்காங்க. யூபியிலிருந்து ஒரு டீம் வந்தாங்க. இவங்க எல்லாம் வர்றாங்க. இங்கே எப்படி மாடல், என்ன growth மாடலுக்கு என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. முதல்ல கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட் திருப்பூர் நல்லா பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. இதை ஃபாலோ பண்ணணும் அல்லது நாங்கள் இதை டூப்ளிகேட் பண்ணணும்னு சொல்லி போனாங்க. அங்கே ஒரு சில விஷயம் கொடுத்தாங்க. இருந்தாலும் கூட எந்த விதமான சலுகையை இந்த அரசு எவ்வளவு விதமான முதலாளிகளுக்கு அந்த சலுகை கொடுத்தா கூட அது சலுகை. சலுகை என்பது ஒரு கொடையை போடுது. எந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகள் அவங்களுக்கு முடிஞ்சிருதோ அல்லது இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்தது போதும் அப்படின்னு அந்த அரசு நினைக்கிறதோ அப்போ உங்கள் சலுகைகள் பிடுங்கப்படலாம். அது கொடமா இருந்தான், அப்போ அது முடக்கப்படலாம். இந்த முதல்ல தமிழ்நாடு கூட கொடுத்ததே,
இதுக்கு முன்னாடி கூட கொடுத்தது 5 வருஷம் டாரிஃப் ஃப்ரீ, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஃப்ரீ, சேல்ஸ் டாக்ஸ்னு ஒன்று இருந்தபோது கூட சேல்ஸ் டாக்ஸில் வந்து 4 வருஷத்துக்கு நாங்கள் வந்து இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அப்போ தான் நம்ம முதலீடு ஈர்த்தோம். அதாங்க. இல்லை இப்போ இதில் அவர் அறிவிச்சிருக்கிற சலுகைகளை பற்றி நான் பின்னாடி வர்றேன். அதுக்கு முன்னால இது எல்லாரும், அதாவது இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் அனைத்துமே வந்து தமிழ்நாட்டை வந்து ரொம்ப உற்று கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிற ஒரு மாநிலம். இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு எப்படி சாத்தியமானது? இந்த சாத்தியப்படுத்தியது திராவிடம் தான். நீங்க என்ன எடுத்துங்க, 1976 நான் படித்து முடிச்சு தொழிலுக்கு வருகிற பொழுது, இந்த தொழில் நாங்கள் ஏற்றுமதி தொடங்குகிற பொழுது என்னுடைய ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே சிவகங்கை மாவட்டத்துக்காரங்க. அதுக்கு பின்னிட்டு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு திருப்பூர் இருந்தாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அது போக நாங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது சிவகங்கை மாவட்டத்துக்காரங்க வந்தாங்க. அதற்கு பின்னிட்டு என்னுடைய மாலத்தீவு அல்லது துபாய் அந்த யூனிட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி போகும்பொழுது, அங்கே போகும்போது சிவகங்கை மாவட்டத்துக்காரங்களையும் ஸ்ரீலங்கனையும் கூட்டி போய் நம்ம வேலை செஞ்சோம். அப்போ எங்கிட்ட ஒரு பணியிலிருந்து ஒரு நபர் வச்சுங்க, என்ன விட்டுருங்க, பணியிலிருந்து ஒரு நபர், அவர் வந்து இன்னைக்கு திருப்பூர்ல ஏற்றுமதியாளராக இருக்கிறார். அவர் பசங்க 2 பேரும், 2 பசங்க, ஒருத்தன் யூகேல இருக்கான், ஒருத்தன் யூஎஸ்ல இருக்கான். யூகேல இருக்கிற டாக்டர், யூஎஸ்ல இருக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரைட். அப்ப இந்த திராவிட மாடல் வந்து எல்லாத்தையும் படிக்க வச்சிருச்சு. இந்த இலவசம் ஒரு கொச்சை ஒரு வார்த்தை சொல்றான் பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஊன்றுகோல் கொடுத்து எல்லாத்தையும் இப்போ இலவசம்ன்றது சில்லறத்தனமான வார்த்தை, அந்த ஊன்றுகோல் கொடுத்து படிக்க வச்சுது. அது அகைன் அது மிஸ் எம்ஜிஆர் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மேடம் ஜெயலலிதா கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தலைவர் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த பின்னக்கல் இருக்குல்ல, அந்த உச்சிக்கு வந்துட்டு நம்ம இனிமேல் எதுவுமே கொடுக்க தேவையில்லை அளவு. இப்போ இந்த மாதம் 1000 ரூபா பசங்க வந்து ஹைஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனாங்கன்னா 1000 ரூபா ஃப்ரீ. இது ஃப்ரீன்னு இல்லை, 1000 ரூபா வந்து உதவி, பெண்களுக்கு உதவி, இலவச இந்த பஸ் பாஸு, எல்லாத்தையும் கொண்டு சேர்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, இவங்களுடைய அந்த டிஸ்போசல் இன்கம் இருக்கு இல்லையா, அந்த பெற்றோர்கள் சம்பாதிக்கிற ஒரு இது வந்து பையனுடைய படிப்பு செலவுக்கு மட்டும்தான் போயிருக்கிறது. அதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால இங்க இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் எல்லாருமே படிச்சுட்டு டாக்டராகவும், இன்ஜினியராகவும், மெக்கானிக்கல் இன்ஜினியராகவும், மேலே ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியராகவும். எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்ல இருக்கிற ஒருத்தர் நண்பர் நியூயார்க்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கன்சல்டன்சி கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட் இருக்கார். சரி, ரைட். அப்ப அந்த மேலே கொண்டு போயிடுச்சு இல்லையா. அப்ப அந்த வெற்றிடத்தை நோக்கி நிரப்புறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒன்று வரணும் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, வெளியிலிருந்து ஒர்க் ஃபோர்ஸை நம்ம இப்போ கொண்டு வந்து வச்சிருக்கோம். இதுதான் முன்னேற்றத்துக்கு காரணம் திராவிடம். அடிப்படை கல்வி அதுதான் எல்லாத்தையும் உயர்த்தி இருக்குது. அதுதான் வந்து எல்லாத்தையும் உயர்த்தும். அது வந்து இந்த யூபியா இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசம் சரி, தமிழ்நாடு இருந்தாலும் அதுதான் உயர்த்தும். இது நம்ம வந்து தொலைநோக்கு சிந்தனையோட நமக்கு முன்னாடி ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கிட்ட இருந்த தலைவர், பெருந்தலைவர் அண்ணா பெரியார் போன்றவங்கெல்லாம் அதை வந்து என்விசேஜ் பண்ணி நமக்கு அதை பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நார்த்தில் அது இல்லை. சரி, ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படையில் இன்னுமே கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க. அவங்களும் மேலே வந்துன்னு வச்சுங்களேன், அப்போ வந்துட்டு அவங்களும் குரோத் ஆகிடுவாங்க. சரி, டெஃபினட்டாக குரோத். ஸோ தமிழ்நாடு அடைந்திருக்கிற வளர்ச்சிக்கு ரொம்ப மிக முக்கிய அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த அரசுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற கல்விக்கான முன்னுரிமை. ஆமாம், அந்த கல்விக்கான முன்னுரிமை தான் இங்க இருக்கிற தொழில் கட்டமைப்புகளை வலுப்படுத்துச்சு. ஆமாம் ஆமாம். நான் எப்படி இன்னும் சொல்றேன், ஒரு சின்ன உதாரணம் புரியுற மாதிரி சொல்றேன். சைக்கிள் நாம எல்லாம் ஓட்டி பழகும் போது சைக்கிள் மெக்கானிக் ஷாப் போவோம். சைக்கிள் மெக்கானிக் ஷாப் வந்துட்டு அப்போ என்ன வருதுன்னா, ஒரு படிப்பு வாய்ப்பு இல்லாத ஒருத்தர் வந்து அவர் அனுபவத்தை சைக்கிள் மெக்கானிக் ஷாப் வச்சிருப்பார். ரைட். அவருக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அதே சைக்கிள் மெக்கானிக் ஷாப் போய் படிச்சிங்கன்னா டிஎம்இ எல்எம்இ படித்த ஒருத்தர் வச்சிருப்பார், மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்து வச்சிருப்பார். பைக் ஒர்க் ஷாப் அன்னைக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்லாம் கூட சொல்ல முடியும். எங்கள் பைக்கில் இருப்பார் அவர் சாமியப்பன், சாமியப்பன் அவரோட பைக்கு தான் நாங்கள்லாம் பார்ப்போம். அப்போ அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அனுபவம் தான். இப்போ போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அங்கே இருக்கான். இப்போ வர விஷயங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அதே தொழில், ஆனால் அந்த தொழிலை வந்து படித்தவங்க பண்ணுற அளவுக்கு மேலே வந்து நம்ம அந்த தொழிலுடைய இதை உயர்த்து குவாலிட்டியை மேலே நம்ம உயர்த்திட்டோம். சரி, கரெக்ட். அதனால டெக்னிக்கலா ரொம்ப 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 முன்னேறிட்டோம். அடுத்த ஸ்டேஜ் அவங்க என்ன பண்ணுவாங்க, பைக் மெக்கானிக் ஷாப் வச்சு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணாரு, அந்த ரேஸ்க்கு என்ஜின் டியூன் பண்ண முடியுமா, அதுக்கு வேற மாற்றங்களை பண்ண முடியுமா, பொதுமையில பூத்த முடியுமா அப்படின்னு ஒரு லோவர் லெவல் இங்கே சிந்திப்பார். சரி, அப்படி சிந்தனையில் வரணுதான் வந்து அம்பாசிடருக்கு மார்க் 2 இருந்து மார்க் 3 இருந்து மார்க் 4 வரைக்கும் வெறும் பம்பரை மட்டும் மாத்திட்டு இருந்த வண்டிகள் இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் பாருங்க மேல வருது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து
அடுத்த ஜென்ரேஷன் படித்த ஜென்ரேஷன் கொடுத்த ஐடியாஸ். சரி. த இன்டராக்ஷன் பிட்வீன் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி, ஒரு பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரி அவங்க கண்டுபிடிக்கிற அந்த ரிசர்ச் இதுக்கும் அதை வந்து தொழில் நிறுவனங்கள்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது புதுமை உண்டாக்கப்படுகிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கல்வியில வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை நம்ம வந்து அடைஞ்சிருக்கிறோம். மனிதவள குறியீடுகள்லையும் நம்ம வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இப்போ நம்ம இங்க வந்து ஒரு பேசிக்கா செய்யக்கூடிய பல்வேறு வேலைகளுக்கு வடமாநில தொழிலாளர்கள் நம்பித்தான் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர்கள் போதுமான அளவுல இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வெளிமாநிலத்திலிருந்து வர்ற தொழிலாளர்களுக்கு அங்கிருந்து நம்ம ஹையர் பண்றதுக்கு பதிலா இப்ப மத்திய பிரதேசம் மாதிரி இது மாதிரி சலுகைகளை தர்ற மாநிலங்களுக்கு போய் தொழில் தொடங்குறதுல என்ன பிரச்சனை நமக்கு? அது ஒரு முதலீடு செய்த ஒரு தொழில் அதிபர், அது எந்த முதலீடு இருந்தாலும் சரி, இந்த கிரீன் பேஸ்டர் நீங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் முதலீடுக்கு அதிகமான வருமானம் கிடைக்குமா, ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னா அங்கே நோக்கி போகிறது இயல்பு. சரி, அதில் வந்து மாற்றுக்கிறது யாரும் சொல்ல முடியாது. இந்தியாவில் இருக்கிறவங்க திருப்பூர் இருக்கிற மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர் பங்களாதேஷில் வந்துட்டு 28,000 பேர் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காரு, ஃபேக்டரிஸ் இருக்காரு திருப்பூரில். திருப்பூர் மிகப்பெரியவர், சரி பேர் சொல்ல விரும்பல. அவர் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காரு. இன்னொருத்தர் இப்போ இந்தியாவிலேருந்து லாவோஸ் போயிருக்காரு. சரி, ரைட். இதுக்கு முந்தி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒரு 8-9 நிறுவனங்கள் வந்து எத்தியோப்பியா போனாங்க. சரி, இப்போ எல்லா பக்கம் போறதுல எதுவும் தப்பு இருக்காது. ஆனால் எதை நோக்கி அவங்க எதற்காக அங்கிருந்து போறாங்க, அவங்க இங்கிருந்து போறதுக்கு அவங்க சொல்ற காரணங்கள்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதைத்தான் என்னால ஏற்க முடியல. அதாவது இப்போ அதாவது அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் வேற ஒரு மாநிலத்துல இருக்கு அப்படின்னா தாராளமா போகலாம். அதுல ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. ஒரு குறைவான ஊதியத்துக்கு அவங்களால லேபர் ஹையர் பண்ண கிடைக்கலாம். நிறைய அவங்களுக்கு தேவையான எண்ணிக்கையில லேபர் அவங்களுக்கு கிடைக்கலாம். வருடம் முழுக்க ஒரே மாதிரியான வேலைகளையும் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து தடையில்லாத ஒரு மின்சாரம் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இன்னைக்கு இருக்குது. அதனால அவங்க போகலாம். ஆனா இன்னைக்கு ஒரு மத்திய பிரதேச முதலமைச்சர் வந்து போனதுக்கு பிறகு அதையொட்டி தொழில்துறையில் இருக்கிற சிலரே பேசக்கூடிய ஒரு சில கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து தொழில் செய்யக்கூடிய சூழல் இல்லை. ஒண்ணு, இங்க மின் கட்டணம் உயர்ந்திருக்கு. அடுத்ததா நான் ஒவ்வொன்றா பாயிண்ட் பண்ணி சொல்லிடுறேன். ஒண்ணு, மின்கட்டண உயர்வை அவங்க ரொம்ப முக்கிய காரணமா சொல்றாங்க. இரண்டாவது, இங்க வந்து லஞ்ச ஊழல் எல்லாம் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்றாங்க. இங்க வந்து தொழில் செய்யக்கூடிய சூழல் இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டுல? நானும் அது படித்தேன். அது எனக்கு ஒரு ரொம்பவுமே அது வந்து எப்படி என்னால் கிரகிச்சிக்கவே முடியல. அண்ணா சொல்லுவார், சாலை ஓரத்தில் சில வேலையற்றதுகள், வேலையற்றதன் நெஞ்சத்தில் சில விபரீத எண்ணங்கள் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி இதை வந்து புறந்தள்ளணும் அப்படின்றத என்னுடைய முடிவு. படித்தேன் நான். சரி. ஆனால் அப்படி புறந்தள்ளிட முடியாது. ஏன்னா அது ஒரு எம்டி மைண்டு, அதுக்கு வேறு வேலையே கிடையாது. டெவில்ஸ் டென்பா, அதுக்கு வேலையே கிடையாது. ஏதோ ஒன்று இது மாதிரி பேசிட்டு அவங்க பாட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை கரெக்ட் பண்ணுற வேலை நமக்கு இருக்குது. காரணம், நம்மளை தான் இந்த சமுதாயம் வந்து நம்பும். இந்த ஃப்ராட்னிட்டி, திருப்பூரில் இருக்கிற இந்த வியாபாரிகள், ஏற்றுமதியாளர் இருந்தாலும் லோக்கல் பண்ணலாம் இருந்தாலும் சரி, அவங்க அசோசியேஷன் நம்புவாங்க. அசோசியேஷன் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் சொல்கிறாங்க, நம்புவாங்க. தவிர இந்த மாதிரி இந்த வேலையற்ற சொல்கிறது நம்ப மாட்டாங்க. நம்பர் 1. இல்லை சார், பிளைண்டா நான் சொல்றேன். நான் ஒரு தொழில் முனைவர்னு வச்சுங்க. எனக்கு இங்க 8 ரூபா கரண்ட்டுக்கு ஒரு யூனிட், எனக்கு 5 ரூபாய்க்கு தர்றாங்க. நான் போறதுல என்ன பிரச்சனை? நான் வரேன். தமிழகத்தில் இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா, இது வந்து 4.2% ஆர் 4.5% வரைக்கும் சொல்கிறாங்க. ரைட். நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ எலக்ட்ரிசிட்டிக்கு பே பண்ணுறோம், மற்ற மாநிலங்கள் எவ்வளோ பே பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லோவஸ்ட். இல்லை, தமிழ்நாடு இருக்கிறது இந்தியாவில் ஒன்று லோவஸ்ட். ரெண்டாவது, இந்த இவங்க இடம்பெயர்றாங்கல்ல மாநிலங்கள், அந்த மாநிலங்களில் பவர் டேரிஃப் அதிகமாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சலுகைகள் கொடுக்குறான்றாங்க. அந்த சலுகைகள் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அது 5 வருஷத்துக்கு வந்து அந்த சலுகைகள் பின்னாடி இந்த உற்பத்தி செலவுல வந்து மின்சாரத்துடைய இது கட்டணம் எவ்வளவு உயரும் அப்படின்றது தெரியாது. இங்கிருந்து இப்போ இந்த குறிப்பா ஒரே ஒருத்தர் இடம் பெயர்ந்திருக்கிறார், மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர். அவர் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு போட்டோ எல்லாம் கூட போட்டு பார்த்தான். அவங்க எழுத இடம் பெயர்ந்தது காரணம் ஒரு பொலிட்டிக்கல் கம்பெனிஷன்லாம் கூட இருக்கலாம். ஆனா அவருக்கு அட்வான்டேஜ்னு அவங்க நினைக்கிறது, அந்த மாநிலத்துக்காரங்க இங்க வந்தாங்க,
இங்க வேலை செஞ்சாங்க, இங்க தொழில் கத்துக்கிட்டாங்க. இப்ப திருப்பி அங்க கூட்டு போய் அவங்களுக்கு வேலை கொடுத்தோம்னா இங்க இருக்கிற சம்பளமே கொடுத்தாலும் கூட அவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. காரணம் சொந்த ஊர்ல வேலை செய்யறேன்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை மட்டும்தான் அவங்க இது வரைக்கும் சொல்றாங்க தவிர மற்றபடி எந்த காரணமும் அவங்க இது வரைக்கும் அட்ரிபியூட் பண்ணலை. சரி, இது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஒவ்வொன்றும் நான் வரேன். சரி. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை பொறுத்தளவுக்கு எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி இருக்குது. அவங்க கொடுக்குற சலுகைகள் எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்கரேஜிங்கா இருக்கலாம். அதை எவ்வளவு தூரம் இருக்கும், எவ்வளவு தூரம் எலக்ட்ரிசிட்டி மட்டும் சொல்லல. அடுத்து சொல்றேன். முக்கியமா நான் சொன்னல கஷ்டமா இந்த ஊழல் லஞ்சம்னு சொல்றாங்கல்ல, இந்த கேள்வியை கேட்கறேன். நான் ஒரு கேள்வி கேட்கணும். இதைய சுத்தியோடைய உண்மையில இந்த நெஞ்சில கை வச்சு சொல்ல நெஞ்சில கை வச்சு தயசு ஒண்ணு மட்டும் மனசாட்சிப்படி பேசுங்க, மனசாட்சிப்படி பேசுங்க, ஒன்றை மட்டும் பேசுங்க. இதுவரைக்கும் தமிழக அரசு கொடுத்த இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி எத்தனை லட்சம் பவர்லூம் யூனிட் ஓடிச்சு 10 வருஷ காலத்துல? சோமனூர், கரமத்தம்பட்டி, பல்லடம், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன் கோவில், இங்க எல்லா பவர்லூம் யூனிட்டும் ஓடிச்சு. கரெக்டா? ஆமா. இது வரைக்கும் இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி எத்தனை கோடி லாரி லோடு தண்ணி ஓடிச்சு தண்ணி விற்பனைக்குன்னு? அப்ப அரசாங்கம் கொடுத்த இலவச மின்சாரத்தையோ, இலவசமா சொல்லுவாங்க, அரசாங்கம் கொடுத்த இலவச மின்சாரத்தையோ, இலவச இதையோ, உங்களுக்கு இந்த நிலங்களுக்கு ஈவன் வாட்டர் கூட இது கொடுத்ததையோ நீங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணீங்களா இல்லையா? அப்ப மிஸ்யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேள்வி கேட்கணும் ஒரு அறம் இல்லைல்ல, ஒரு தர்மம் இல்லைல்ல. இப்ப வந்து நான் கேள்வி கேட்கறீங்கன்னு இது வந்து அரசு மீது இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில கேட்கப்பட்ட கேள்வியாக தான் இருக்கு. அதான் நான் சொன்னேன், இதை புறந்தள்ளிடணும். பட் புறந்தள்ளுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கோம் இல்ல. இது மூணாவது. இதை பத்தி தலைவர் கலைஞர்கிட்ட ஒரு முறை ஒரு நோட் போட்டு ஒரு மிக சிறந்த படிப்பால் நம்ம கருதுகிற ஒருத்தர் போய் சொன்னார், இந்த இலவச மின்சாரம் இப்படி மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு. அதுக்கு வழக்கமாக கலைஞர் சொன்ன மாதிரி சொன்னார். அவன் கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேட்டதில்லை, பட் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அதிகாரம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இருட்டும்யா, இலவச மின்சாரம் கொடுத்தா ஒரு விவசாயி தான் பயன்படுவான். இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து பவர்லூம் ஓட்டி பயன்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு இன்டர்நெட் இருந்துட்டு போடும். உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்த சிந்தனை இருக்கு பாத்தீங்களா? இந்த சிந்தனை தான் இது வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற ஒரு சிந்தனை. இதை வந்து எந்த அரசுமே வந்து தன்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதை குற்றம் கூறி இது வந்து குறை சொல்லி நான் யோகியம் அவன் யோகியம் லஞ்சம் உலக அரசு அதிகாரிகள் இன்னும் கூட கொஞ்சம் கடுப்பா சொல்றேன். இன்னைக்கு உலகம் பூரா நடக்கிற வார் இருக்குல்ல, இது எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ன்றான், ரைட்? இன்னைக்கு இது வரைக்கும் உக்ரைன்ல 35,000 40,000 பேர் 50,000 பேர் வந்து ரஷ்யா கொண்டாங்க அப்படின்னா ரஷ்யா கொண்டது அத்தனை வந்து விமானத்தை குண்டு போடல, ட்ரோன்ல பண்ணாங்க இல்லையா? 1000 விமானங்கள் மூலம். இந்த 1000 விமானங்கள் தான் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகுது. சைனாவில் நீங்கள் கீழே இறங்கிட்டீங்கன்னா உங்களை வந்து ஒரு ஏஐ கேமரா ஒன்று வச்சுட்டே இருக்குது. எங்கே நீங்கள் சைனாக்குள்ள போனாலும் ஏஐ கேமரா 10 உங்களை பிடிச்சி கொடுத்துருந்தான். இதன் அடுத்த டெக்னாலஜி வருது, ரைட்? சேட்டலைட் டிவிஸ் வந்துடுச்சு. இன்னைக்கு எலான் மஸ்க் வந்துட்டு ஸ்டார்லிங்க்னு கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தாருன்னு நீங்கள் இந்த ஏர்டெல் ஜியோவோட 5G எல்லாம் காணாம போதும் ஸ்டார்லிங்கில். இவ்வளோ வருகிற பொழுது அந்த 68,000 கோடி கொடுத்து ரஃபேல் விமானத்தை ஏன் வாங்கினீங்கன்னு நம்ம கேட்டோம்னா அது 67,000 கோடி எவ்வளோ ஊழல்னு கேட்க முடியுமா என்ன? இது வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த ஒரு புரணி பாடுதல் அல்லது புரணி பேசுதல் அல்லது ஏட்டிக்கு போட்டி இல்லது இந்த போகாதூருக்கு வழி ஏறுறதுன்ற மாதிரி விஷயங்கள் அதில் வந்து எல்லாமே. இது வந்து கொங்கு நாட்டுக்கு இது ஆயிரும் அதாயிரும், கொங்கு நாட்டுக்கு வந்து வேலை வாய்ப்பு இழந்துடும். இது வரைக்கும் புலம்பெயர்ந்த அல்லது இந்த தொழிலாளர்கள் இங்கிருந்து வெளில போன தமிழ்நாட்டு தொழிலாளர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? சரி, தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குது? வெளியிலேருந்து போனவங்க டெக்ஸ்டைல் பொறுத்தளவுக்கு கொங்கு நாட்டுக்கு பொறுத்தளவுக்கு எவ்வளோ வெளில வந்துருக்குது? அவங்களுடைய குடும்பங்கள் எவ்வளோ தூரம் பெருசாக இருக்குது? கோயம்புத்தூரில் ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரி இருந்தது. ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரி பழைய ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரி கேட்டுக்கெல்லாம் ஊற்றிருந்தா மாற்றி இன்னைக்கு வந்துட்டு அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட்டு கொடுத்துறாங்க. இது அடுத்தது வந்து டிஃபென்ஸ் காரிடார் கோயம்புத்தூர்ல வரப்போகுது, ரைட்? அலுமினியம் டைகாஸ்டிங் வருதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்றாரு. ஆனா வருதுங்களா? வருது, கட்டாயம் வருது. ஏன்னா ராணுவ தளவாட உற்பத்தி மையம் கூட கோயம்புத்தூர்ல தொடங்குது வருது. அதுக்குள்ள சர்வே முடிஞ்சது, இடம் சூஸ் பண்ணிட்டாங்க, பல்லடம் டு இது இடம் சூஸ் பண்ணிட்டாங்க, வருது. அதுக்கு மற்ற விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இத்தனையிலையும் வந்துட்டு அடுத்து நீங்க கேட்காத கேள்வி சொல்றேன். இங்க இருக்கிற எம்எல்ஏ என்ன பண்ணார், இங்க இருக்கிற எம்பி என்ன பண்ணாரு, மந்திரி என்ன பண்ணாரு வருது. இங்க இருக்கிற எம்எல்ஏவும் இங்க இருக்கிற எம்பியும் இங்க இருக்கிற அமைச்சர்களும் இங்க இருக்கிற முதலமைச்சரும் போய் ஒன்றிய அரசு கிட்ட
எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்காம ஒன்றிய அரசு தூக்கி கொடுத்தது. அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டு மக்கள் மீது கர்நாடகில் ஒன்றிய அரசு அணிக்கிறது. இது எந்த அரசாங்கத்தான் இருக்கட்டும் சார். இது அகைன் இது என்ன வேணா பேசிட்டே போடும் வரல. இப்போ டெக்ஸ்டைல மட்டும் சொல்ற பாருங்களேன். நேற்று ராஜ்யசபால டெக்ஸ்டைல் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் அந்த அம்மா அவர் பவித்ரா மார்கரெட்டா டெக்ஸ்டைல் மினிஸ்டர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மிட்ரா பார்க் ஒன்று கொடுத்தாங்க பிஎம்ஓடி மெகா பார்க். விருதுநகரில் அந்த பார்க்கு வருது, எல்லா வேலையும் முடிஞ்சுது. சற்றேறக்குரிய 4,500 கோடி. சரி, 4,500 கோடி தமிழ்நாடு அரசுடைய இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 5149 SPV, 51% தமிழ்நாடு கவர்மெண்ட், 49% சென்ட்ரல் கவர்மெண்ட். இதில் அவங்க கொடுக்குற புள்ளி வருமே நேரடியாக 1 லட்சம் பேருக்கும் மறைமுகமாக 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. அப்போ 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். திருப்பூரில் இன்னைக்கு இருக்கிற லேபர் ஃபோர்ஸில் 25% ஆவரேஜ் நம்ம 10லேருந்து 12 வரைக்கும் 12 லட்சம் பேர் இருக்குன்னு நம்ம ஒரு சொல்ல கணக்கு வச்சோம். ஸோ அப்போ 25% திருப்பூரை வந்து விருதுநகரில் வேலை கொடுக்க போகுது தமிழக அரசு அப்படின்னு நான் சொன்னேன்னா, இந்த இவங்க இங்கிருந்து இடம்பெயர்கிற ஃபேக்டரி எத்தனை பேர்த்த கொண்டு போயிருங்க? அடுத்த கேள்வி, கொங்கு மண்டலம் மட்டும்தான் வாழணுமா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் நினைக்க முடியாது சார். ஒரு பக்கம் மட்டும் வீங்கினா வயிறு வீங்கின செத்து போயிடும் சார். நம்ம அரசு எல்லா பக்கம் வளரும். விருதுநகர்ல வருது, விருதுநகர்ல மத்திய பிரதேசத்துக்கு பொருந்தும் இல்லை இருக்கட்டும் சார், கேட்கட்டும். காரணம் நம்ம ஜிடிபி வந்து மத்திய பிரதேசோட ஜிடிபி வந்து 20% ஸ்டேட் ஜிடிபி, கரெக்டுங்களா? நம்ம வந்து 37 லட்சம் கோடி சம்திங் நம்ம வந்து ஜிடிபி ஸ்டேட் ஜிடிபி நம்ம மனிதவள குறியீடுகளை எல்லாத்துலயுமே நம்ம வந்து 1ஆம் நம்பர்ல இருக்கோம், அவங்க வந்து 10ஆம் நம்பர் இருக்கான்னு வச்சுங்களேன். 10ஆம் நம்பர் இருக்கிற 9க்கு வரணும் நினைப்பான், 8க்கு வரணும் நினைப்பான். பட் அவன் எடுக்கிற அளவுகோல் வந்து ஒன்னதான் நோக்கி ஓடணும். ஒன்ன நோக்கி ஓடனதான் அட்லீஸ்ட் 8க்காக வருமான்ற மாதிரி. அவங்க என்ன தப்பு கிடையாது. இதுல அவருடைய முதலமைச்சர் வந்து என்ன சொன்னாரு, ஏது போனாரு, நம்ம எங்க போறோம் வர்றது எல்லாம் கூட தப்பு கிடையாது. ஆனா அந்த 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 அறிக்கையில வந்த வாசகங்களுக்குல ரொம்ப 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 என்ன வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துச்சு. இல்ல அதான் இதை வந்து அவர் வந்து தெரிவிக்கல. அவர் வந்து ரொம்ப கவனமா வந்து நான் இங்க இருக்கிற தொழில்களையோ இங்க இருக்கிற தொழில்கள் வந்து நான் எடுத்துட்டு போறதுக்கு வரல அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இங்க இருக்கிற சில அமைப்புகள், சில சங்கங்களை சேர்ந்தவர்கள், தனிநபர்கள் இது மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து வெளியே பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது ஒண்ணுதான். இப்போ இதை ஒட்டியே கூட சொல்றாரு. இப்போ இன்னொரு கேள்வி, நம்ம இந்த மேற்கு மண்டலத்துல ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய தொழில், அவர் வந்து ஒரு வகையில வந்து நான் இங்க இருக்கிற தொழிலை எடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்றாரு, தொழிலை எடுத்துட்டு போறதுக்காக நான் வரலன்னு சொல்றாரு. ஆனால் இப்ப இங்க மேற்கு மண்டலத்துல ஏற்கனவே பல்வேறு தொழில்கள் குஜராத்தை சேர்ந்தவர்கள்ட்ட, ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள்ட்ட, மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள்ட்ட தான் இன்னைக்கு இருக்கு. கோயம்புத்தூர்னுடைய எலக்ட்ரிக்கல் குட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யார் இன்னைக்கு அவங்க யார் ட்ரேட் பண்றா, ஃபேப்ரிக் யார் ட்ரேட் பண்றா, இங்க சோமனூர்ல உற்பத்தி ஆகிற காடா துணிகள் எல்லாமே யார் வாங்குறா, யாருக்காக உற்பத்தி செய்யப்படுது, இப்படி பல்வேறு கேள்விகள்லாம் இருக்கு. ஆனா இதையெல்லாம் கவனத்துல கொள்ளாம இங்க இருக்கிற சிலர், எல்லாரையும் நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது, சில முதலாளிகள் வந்து நாங்க வந்து எங்களுக்கு இங்க சூழல் சரியில்லை, நாங்க இங்கிருந்து போய் அங்க தொழில் செய்ய போறோம் அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த பூமி எல்லோருக்குமானது தானே. அப்போ அவங்களுக்கு வந்து இங்க ஒரு தொழில் செஞ்சா முன்னேறலாம் நினைக்கிறாங்க, இங்க வர்றாங்க போறாங்க. உங்களுக்கு இன்னொன்னு கூட சொல்றேன் பாருங்களேன், இந்த சைனா பல் டாக்டர்ன்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்ட, சென்னையில கேட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கெல்லாம் படிக்கும்போது சைனா பல் டாக்டர் டென்டிஸ்ட் சைனீஸ். சரி, 50 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டென்டிஸ்ட் அப்படின்னா சைனாக்காரங்க வந்து பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு சைனீஸ் டிசன்ட் ஆரிஜின் மக்கள் இங்க இருந்தாங்க. ரைட். ரெண்டாவது, நம்ம என்னோட சப்ஜெக்டுக்கு வரேன். இந்த கோயிலில் பூஜை பண்ற ஐயர், கோயில பூஜை பண்ற ஐயர் இல்ல, பூஜாரிகள்லயே மிகச்சிறந்த பூஜாரி யாரான்னு கேட்டா தெலுங்கு பிராமணன் அப்படிம்பாங்க. அந்த தெலுங்கு பிராமணன் ஏதோ காலத்தை கோயம்புத்தூர்ல கொண்டு உட்கார வச்சாங்க, தெலுங்கு பிராமணன் பூஜை பண்ணான்றாங்க. கரெக்டா இல்லையா? உடல் உழைப்பே இல்லாம முட்டாள்களாவே மக்களை வச்சுட்டு இருந்து, முட்டாளாவே எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிற அந்த பூஜைக்கு கூட அவன் அங்க புலம்புத்தானே ஓடலன்னு சொல்லி தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கானா இல்லையா? ஸோ இது வந்து புலம்பெயர்தல், இந்த இடம்பெயர்தல் அப்படின்றது வந்து ஒரு இயற்கை. இதில் எந்த விதமான தவறு நம்ம சொல்ல வேண்டாம். நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் நம்ம பிரிக்கவும் வேண்டாம். அங்கேருந்து இங்கே வந்தாங்க பண்ணாங்க. இன்னொன்று நீங்கள் சொன்ன சப்ஜெக்ட் இன்னொன்று சொல்ல பாருங்க, போஸ்ட் டிமானிட்டைசேஷன்
பண மதிப்பீடு அந்த இதுக்கு பின்னாடி ஜிஎஸ்டிக்கு பின்னாடி பாதி வடக்கு இந்தியா இங்கேருந்து வியாபாரிகள் எல்லாருமே வந்து எங்கள் வியாபாரம் டோட்டலாக படுத்துருச்சு, எங்களுக்கு இங்கே வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல குறிப்பா. ஆமாம். காரணம் என்ன கேட்டால் அவங்க பண்ண வியாபாரம் அனைத்துமே வந்துட்டு கேஷ் வியாபாரம், டேக்ஸ் இல்லை, எல்லாமே இல்லை, வித்தவுட் டேக்ஸ், நம்பர் 2 வியாபாரம் மட்டும்தாங்க. திருப்பூர்லேயே ரயில்வே ஸ்டேஷன் தினம் வந்து 300 பண்டல் 400 பண்டல் போயிட்டு இருக்கும். இப்போ வந்து 30 பண்டல் தான் போகுது, எங்களுக்கு பண பரிவர்த்தனை வந்து ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லி திருப்பூர் அசோசியேஷன் நண்பர்கள் கூட ஒரு எல்லாம் அறிக்கை விட்டாங்க. என்ன காரணம்னா அவங்க ஆப்ரேட் பண்ண அந்த மாடியூல் வித்தவுட் பில்லு கேஷ் டிரான்சாக்ஷன். அங்கே அவங்களோட யாரோ உறவினரோ சொந்த நண்பர்கள் யாரோ இருப்பாங்க, இங்கே சரக்கு தயார் பண்ணி அனுப்புவார், பணம் வந்து எப்படியோ வந்து பணம் கை வரைக்கும் பொருள் போயிடும். இப்போ அதுக்கு இந்த ஜிஎஸ்டி வந்து தடை போட்டுச்சா? அப்போ அவங்க நினைச்ச மாடல் 20 வருஷம் முன்னாடி அந்த மாடல் அதில் வந்து வெற்றி பெற்றாங்க. இப்போ ஒரு அரச ஒரு தடை போடுகிற பொழுது தோல்வி அடையுதுன்னா போயிட்டாங்க. கரெக்ட் இல்லையா? இது சைக்கிள். சரி, இது சைக்கிள். ஸோ யார் எங்கே போய் எப்படி பொழைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு இதை பொறுத்து தான். இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம ஏன் இவ்வளோ தூரம் நம்ம எல்லாத்தையும் வந்து ஆதரிச்சோம்னா அதுதான் வந்து நம்ம குறிப்பாக தமிழகத்துக்கு இருக்கிற அந்த பரந்த மனப்பான்மை. அந்த காலத்து சொல்லியிருக்கோம் நம்ம, யாரும் ஊரே யாவரும் கேளு அதான் சொன்னோம் இல்லையா? அவங்க வந்தாலும் வாங்கன்னு சொன்னோம், வியாபாரம் பண்ணுங்கன்னு சொன்னா மங்களத்து பாய் வந்து மச்சான அந்த காலமெல்லாம் உண்டு. அதான் இந்த செய்திகளை பார்க்கும்போது நமக்கு இயல்பாக இருக்கிற கேள்வியே அதுதான். சொந்த மண்ணில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு நான் இங்கிருந்து போய் நான் வந்து மத்திய பிரதேசத்துலையும் உத்தரப்பிரதேசலையும் நான் தொழில் பண்ண போறேன்னு சொல்றது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறதா நம்ம கேள்வி. அதில் நான் முரண்படுறேன். சொந்த மாநிலத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து வட மாநிலத்தில் தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்றது இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த பெட்டி கடை வியாபாரம், சின்ன ட்ரேடிங் இருக்குல்ல, இதில் மட்டும்தான் அந்த வட மாநிலத்தோட ஆதிக்கம் இருக்கே தவிர ஐடி பார்க்கில் அவங்க ஆதிக்கம் கிடையாது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் அவங்க ஆதிக்கம் கிடையாது, டெக்ஸ்டைல்ஸ்லையும் எக்ஸ்போர்ட்டர்ஸில் ஒரு 2 பேர் இருக்கலாமே தவிர மிச்சப்படி மெஜாரிட்டி நம்ம தான் இருக்கோம். கரூரில் அவங்க ஆதிக்கம் கிடையாது, சேலத்தில் அவங்க ஆதிக்கம் கிடையாது, இல்லை ராஜபாளையத்தில் அவங்க ஆதிக்கம் கிடையாது, ஸ்பின்னிங் மில் செக்டர் ராஜபாளையத்தில் ஆதிக்கம் கிடையாது. ஸோ திருப்பூரில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ஒரு பரவலாக தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் இதற்கு காரணம் இங்கே நடக்கிற இந்த கடந்த 5 வருடங்கள் இங்கே நடக்கிற இந்த அரசியல் இருக்குல்ல, அரசியல் தான் இவங்களை வந்து தூக்கி நிறுத்தி இருக்குது. அதாவது விரும்பத்தகாத வேண்டத்தகாத விஷயங்கள்லாம் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. சரி, கோவையில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் இருக்கிற மார்வாடிஸ் எல்லாமே ஊர்வலம் போனாங்க. ஆமாம். அந்த 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 மக்களை, கோயம்புத்தூர் இருக்கிற மக்களை வந்து கொஞ்சம் ஒரு எரிச்சல் ஊட்டுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க தங்களுடைய டாமினன்ஸ் அதை இங்கே நிலைநிறுத்துறதுல தான் அப்படி பண்ணுறதுனா ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் தான் இருக்கு. ஆனால் இது நிலைக்காது. இது வந்து ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான். அதைத்தான் இந்த கடந்த தேர்தல் வந்து ரொம்ப 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 மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருச்சு. என்ன கிம்மிக் பண்ணாலும் எதுவும் நடக்காது. காரணம் நம்மளாம் படித்தவங்க, கண்டிப்பா பெரியாரிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட்டு, பெருமைக்குரிய பெரியாரிஸ்ட்டு, பெருமைக்குரிய மார்க்சிஸ்ட்டு, பெருமைக்குரிய அம்பேத்கரிஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம எல்லாம் கோ எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கோம் இல்லையா? அதுதான் தமிழ்நாட்டுடைய சிறப்பு. இதுல இருந்து நீங்க சொல்ற ஃபின் ஷேர் 5%. அதுதான் இப்போ இங்க வேலை வாய்ப்பை தேடி ஒரு கடந்த 20 ஆண்டுகள்ல வந்த எல்லா வடமாநிலத்தை சேர்ந்த பல பேருமே இங்க வாழ்றதுக்கு விரும்புறாங்க. இங்கேயே வந்து அவங்க குழந்தைகள் வந்து படிக்க வைக்கிறாங்க, இங்கேயே வந்து வீடு கட்டுறாங்க, இங்கேயே வாய்ப்பு இருந்ததுன்னா சின்ன தொழில்கள் செய்யறாங்க. இதற்கெல்லாம் ஏத்த ஒரு மாநிலமா இது இருக்குது. இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதான் அது தொடர்ந்து நடக்குது. ஆமா. ஸோ எல்லாரையும் வந்தவங்களை எல்லாம் வாழ வைக்கிற ஒரு மாநிலமா இருக்குது. இருந்தாலும் கூட இங்கிருந்து வந்து நம்ம வந்து தொழில்களை வந்து வேற இடத்துக்கு கைவாத்துறோம், வேற பக்கம் வந்து போயிடும் அப்படின்னு ஒரு பதட்டத்தை இவர்கள் ஏற்படுத்துறதுக்கான நோக்கம் ரொம்ப தெளிவா ரொம்ப குறுகிய அரசியல் நோக்கம் அப்படிங்கிற விரித்தாளும் சூழ்ச்சி, போலரைசேஷன். இது இப்போ நான் பிறக்கிற பொழுது வந்துட்டு அட்ரஸ் பசங்க அட்ரஸ் கேட்டால் என்னோட அட்ரஸ்னா கம்மாள தெரு இந்த மாதிரி தஞ்சாவூர் அப்படிமா, குடியானவ தெரு தஞ்சாவூர் அப்படிமா அப்படின்ற மாதிரி சொன்னான். இப்போ அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. அப்படி இருக்க வரைக்கும் தான் வந்து இவங்க குளிர் காஞ்சாங்க இந்த ஆட்கள். சரி, ரைட். அதெல்லாம் இங்கே மறைஞ்சிருச்சுங்க. மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாம் எல்லாருமே இங்கே வந்துட்டு பாரதிய சொல்கிற மாதிரி யாருக்கு யார் இதில் நம்ம நிகரில் சமமான்ற மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு பின்னிட்டு அது எடுபடல. அதை மறுபடியும் எடுபடுற இங்கே ட்ரை பண்ணுறாங்க. இங்கே எடுபடாது.
அதுக்கு தான் இந்த நார்த் இந்தியன்காரங்க வந்து பெருசாகிறாங்க. நார்த் இந்தியன்காரங்கள பூதாகரமாக உருவாக்கி காமிக்கிறாங்க. நார்த் இந்தியன்காரங்கள ஒரு லாபின்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் இல்லைன்னா அப்படி பண்ண முடியும். அதெல்லாம் வந்து ஒரு போலியான ஒரு ஊதி பெருக்குகிற ஒரு பலூன். அதாங்க. ஆனாலும் இங்க வந்து ஒரு தொழில்துறையில ஒரு சின்ன ஒரு நெருக்கடி இருக்குங்கிறத உணர்றோம்ல. எஸ், அதாவது இதெல்லாம் அரசியல் காரணங்கள் எல்லாம் விட்டுருவோம். இவங்க ஒருத்தர் வந்து அதிகமா சொல்றாங்க, குறைவா சொல்றாங்க, அது உண்மை பொய் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு பார்த்தா கூட இங்க தொடர்ந்து தொழில் செய்யறவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. நீங்க மாநிலங்கள்லயே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே குறைந்த மின்கட்டணம் சொன்னா கூட அது இந்த 2 வருடங்கள்ல 2 முறை உயர்த்தப்பட்டிருக்கு. இங்க எல்லா நிறுவனங்களுக்கும் அப்படி ஒரு நெருக்கடி இருக்கு. மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய பார்வை இன்னும் இந்த தொழில்துறையை நோக்கி திரும்பல. அதே மாதிரி மாநில அரசும் தன்னுடைய பங்குக்கு வந்து கூடுதல் நெருக்கடிகளை இந்த துறை கொடுக்குதா? ஏற்றுமதி உள்நாட்டு வியாபாரம் ரெண்டையும் தனித்தனி பிரிச்சு நீங்க பேசியா. ஏற்றுமதியை பொறுத்தளவுக்கு மாநில அரசோட பங்களிப்பு ரொம்ப 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 குறைச்சிடும். ஓகே, உள்நாட்டு தயாரிப்பு வேணா கொஞ்சம் ஏதாச்சும் மாநில அரசு வந்து ஒரு சலுகை கொடுக்கலாம். இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போகிறீங்க, அது போல் சிடி பஸ்ஸில் கொண்டு போங்க, 5 பைசா கம்மியாக கொடுங்க, கிலோ 1 ரூபா கம்மியாக கொடுங்க சொல்லி ஒரு சில விஷயம் கொடுக்கலாம். அதர்வைஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குது. இண்டஸ்ட்ரி போடுங்க, எலக்ட்ரிசிட்டி சப்சிடி கொடுக்குறோம், இண்டஸ்ட்ரி போடுங்க, டேக்ஸ் சப்சிடி கொடுக்குறோம், இண்டஸ்ட்ரி போடுங்க, லேண்டு கொடுக்குறோம், டெவலப்டு லேண்டு கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுக்குறான்ட்டு. அதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை எந்த கவர்மெண்ட்டும் செய்து இதெல்லாம் செஞ்சுட்டாரு. ஆனால் இந்த கடந்த ஒரு 5 வருடமாகவே வந்துட்டு ஒன்றிய அரசுடைய எப்படி சொல்றது ஒரு ஒத்துழைப்பு தமிழ்நாட்டு பக்கம் வரல. இல்லை, குறிப்பா அதுக்கு என்ன காரணம்னா, அது இந்த பட்ஜெட்ல கூட ஒன்றிய அரசுல இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள் வந்துட்டு அவர்கள் சார்ந்து இருக்கிற அந்த மாநிலம் மட்டும்தான் முன்னேறணும் அப்படின்ற ஒரு கணிப்போடு இருக்காங்க, ஒரு முனைப்போடு இருக்காங்க. அதுக்கு வந்து எல்லா விதமான உதவிகளும் செய்யறாங்க. இப்போ இன்னும் தான் சொல்றேன், தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் 3க்கும் வந்துட்டு சுங்க வரியை குறைச்சாங்க. 6% ஆக்குறாங்க, 12% 6% ஆக்குறாங்க. குஜராத்ல ஒரு கோல்டு இந்த ட்ரேடிங்காக ஒரு சின்ன ஒரு சிட்டி ஒன்று, கோல்டன் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி, அந்த மாதிரி ஒரு சிட்டி ஒன்று ஒரு சென்டர் வச்சிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ், ஒரு சென்டர். ஆமாம், இந்தியாவில் எந்த போர்ட்ல நீங்க இம்போர்ட் பண்ணாலும், கோல்டு இம்போர்ட் பண்ணாலும் நீங்க வந்து ஒரு சில சிக்கலை சந்திப்பீங்க. சரி, அந்த போர்ட்ல இம்போர்ட் பண்ணா உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அப்ப இந்தியாவில் இருக்கிற எல்லா இம்போர்ட்டையும் வந்து அந்த ஒரு போர்ட்டுக்கு வந்து இவங்க ஒருமுனைப்படுத்துறாங்க. அதாவது மற்ற போர்ட்டுக்கெல்லாம் ஒரு நெருக்கடி தர்றது மூலமா எல்லாரும் பண்றாங்க. அதன் மூலமா அந்த போர்ட் டெவலப் ஆகும். அந்த போர்ட் நான் சொல்ல வர்றது வந்து இட் இஸ் ஒரு இடம்னு வச்சுக்கலேன், சென்டர்னு வச்சுக்கலேன், அந்த சென்டர் டெவலப் ஆகும். அப்போ அதுக்கு வர்ற அந்த ரெவன்யூஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே போகும். இதை வந்து தெரிஞ்சே இந்த அரசு செய்யுது. 2வது முக்கியமான விஷயம், திருப்பூர்ல ஏப்ரல்ல திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் மூலமா நான் ஒரு கலந்துரையாடல் நடத்தினாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி காஸ்ட் ஏறிட்டே இருக்குது, எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் ஏறுது, லேபர் காஸ்ட் ஏறுது, எல்லாம் ஏறுது, நூல் விலை ஏறுது. இதெல்லாம் குறைச்சி நம்ம பண்ணுற மாதிரி இருந்தாலும் இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம காம்பீட் பண்ண முடியும்னா நம்ம இம்போர்ட் ஆஃப் தி மிஷினரி இருக்குல்ல, கேபிட்டல் குட்ஸ் இம்போர்ட் வந்து குறைக்கணும். அதுக்கு ஒரு கலந்துரையாடல் போட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மிஷினரி வந்து நம்ம இந்தியாவில் பண்ணலாமா, சரி அப்போ இம்போர்ட் டியூட்டி குறையுமே, பண்ணலாமா அவரோட சிந்தனை வந்து திருப்பூர் ஏற்றுமதி சங்கம் வந்து ஒரு முன்னெடுப்பை எடுத்து அது என்ன பண்ணாங்க, நாளைக்கு ஜுகி அப்படின்னு ஒரு ஜப்பானீஸ் கம்பெனியோடைய இந்திய உற்பத்தி ஆலை குஜராத்தில் தொடங்கப்படுகிறது. குஜராத்துக்கும் இந்த ஜுகி தயார் பண்ணிக்கிற ஓவர்லாக் ஃபேட்லாக்குக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா இல்லை. ஓவர்லாக் ஃபேட்லாக்கோட சம்பந்தம் இருக்கிற இந்தியாவில் 2 ஊர், ஒன்று நம்ம இங்க இருக்கிறோம், 2வது லூதியானில் இருக்கோம். சரிங்களா? இந்த மெஷின் உற்பத்தி சேர்த்து வச்சா குஜராத்துக்கு ஏன் கொண்டு போகணும்? அங்கதான் நான் சொன்ன இந்த அரசியல். இங்க போய் கேட்டோம், எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு பிறகு குஜராத்தில் போய் அதை போடுறாங்க. இதை நான் வெளில சொல்ல முடியாது. இப்ப திருப்பூர் ஏற்றுமதி சங்கம் வந்து நாங்க போய் கேட்டோம், எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. டிப்ளமசி சொல்ல முடியாது, ஆனா அது அங்க போகுது. சரியா? அப்ப அதே காட்டன், இந்தியன் காட்டன் வந்துட்டு 410 ரூபாய்க்கு மேலே போச்சு. இன்னைக்கு காட்டன் அங்கே நிற்குது. உலகம் பூரா காட்டன் வந்து மாறி பாலிஸ்டர் இப்போ வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் என்ன பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கோம்? பாலிஸ்டர் டை பண்ணுற திருப்பூரில் வந்திருக்காங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுக்கடுத்து இப்போ வருது, லேட்டஸ்ட்டாக வருது இல்லை, சுற்றுச்சூழல்
அவேர்னஸ் சொல்லி இந்த வெள்ளை கோயிலில் ஓப்பன் அண்ட் யானை இந்த பாலியஸ்டரில் பெட் ஃபைபரில் போட்ட யானை போட்டால் தான் உங்களுக்கு 35% அப்படி இப்படி மாதிரி வரும்போது 2030 மிகப்பெரிய நெருக்கடி சந்திக்க போகிறோம். இந்த நெருக்கடிகளுக்கு எல்லா நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நாங்கள் வந்து இங்கே நிற்கணும், வியாபாரம் பண்ணி தாகணும், எங்கள் போட்ட முதலீடுக்கு வந்து எங்களை நம்பி இருக்கிற இந்த தொழிலாளர்கள் நாங்கள் வந்து காப்பாற்றாகணும் அப்படின்னா இதுக்கு மீறி இங்கே நின்று ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம், இல்லைன்னா பக்கத்தூருக்கு போய் குறைக்கலாம்னா பக்கத்தூருக்கு போகிற நியாயம் தானே. அதான் எலக்ட்ரிசிட்டி டேரிஃப் இன்க்ரீஸ் அப்படின்றது மட்டுமே ஒரு காரணம் அல்ல, மற்ற ஏகப்பட்ட புற காரணங்கள் இருக்கிறது. அது இது ஒரு சின்ன காரணம். ஆனால் இவங்க ஏதோ ஒன்று சொரியணுன்றதுக்காக வந்துட்டு இவங்க வந்து இதை சொரிஞ்சிட்டு இருக்காங்க. என்னுடைய ஒரு சின்ன ஒரு இதை ரொம்ப அதிகமாக சொரிஞ்சா புண்ணான சீ பிடிச்சது போயிடுவாங்க. இல்ல இப்போ இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த தமிழ்நாட்டின் மீதான இந்த காழ்ப்புணர்ச்சிக்கு என்ன காரணம்? ஒரு பக்கம் இங்கிருந்து தொழில்களை வந்து இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து நெருக்கடிகளை கொடுக்கறது, நிதி ஆதாரங்களை குறைக்கிறது, கடந்த பட்ஜெட்ல கூட தமிழ்நாட்டுக்கான அறிவிப்புகள்னு பெருசா எதுவுமே இல்லை. இப்படிலாம் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டின் மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சியா? அதுக்கு என்ன காரணம்? சுயமரியாதை கூடக்கும்பிடு போட சொல்லாது. கூடக்கும்பிடு போட்டால் தான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி சொன்னால் நான் போட மாட்டேன்னு நான் சொல்லுவேன். சரியா? கூடக்கும்பிடு போடுற அல்லது உங்களுக்கு நீங்கள் உட்காந்துருக்கிற சேருக்கு ஒரு லெக்காக இருக்கிற நிதிஷ்குமாருக்கோ அல்லது இன்னொரு லெக்காக இருக்கிற சந்திரபாபு நாயுடுக்கோ வந்து நீங்கள் தூக்கி கொடுக்கறது அந்த மாதிரி எங்களும் நினச்சிங்கன்னா நடக்காது. இதுதான் வந்து தென் மாநிலங்களுடைய ஒரு ஸ்டாண்டு. அது எந்த மாநிலமாக இருந்தாலும் இதுதான் ஸ்டாண்டு. அவங்களுக்கு வந்துட்டு 30,000 கோடி கொண்டு போய் கங்கையில் போட்டாங்க. கங்கை யார் சொத்து? மாசு சுத்தப்படுத்த 30,000 கோடி. இன்னைக்கு என்ன ஆச்சுன்றது யாருமே கேள்வி கேட்கல. சரியா? அதே போல தான் சுயமரியாதைக்கு எகென்ஸ்டாக வந்துட்டு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு சில சொன்னாங்க. அங்கே பிஜு பட்நாயக்கில் அங்கே கவுத்தாங்க. இவங்களுடைய போக்கு அந்த மாதிரி. இவங்களுக்கு தொங்கு சலாம் போடுற ஆள் தான் பிடிக்கும். தொங்கு சலாம் போடுற ஆள் தான் தூக்கி கொடுப்போம்னு நினைக்கிறாங்க அல்லது செய்யறாங்க. அது இங்கே எடுப்படலை. இதுக்கு பதில் வந்து ப்ராபப்ளி காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ திருப்பூர் மாதிரியான ஒரு இடத்துல இருந்து இங்கே காஸ்ட் ஆஃப் லேபர் அதிகம், இங்கே வந்து வட மாநிலத்துக்கே போய் அங்கே தொழில் செய்யும்போது, மத்திய பிரதேசத்துக்கே போய் தொழில் செய்யும்போது உற்பத்தி செலவுகள் குறையும் அப்படிங்கிறது ஒரு ஏற்றுமதியாளருடைய ஒரு பார்வை. அது சரிதானே? அது சரி இல்லைன்றது தான் கடந்த காலம் சொன்ன உண்மை. அதுதான் வந்துட்டு யதார்த்தம் கூட. எப்படின்னா திருப்பூர் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கூட அந்த கிளஸ்டர் அப்ரோச்னு ஒரு அப்ரோச் இருக்கு. அதாவது யாரோ ஒருத்தர் நூல் வாங்குவார், நிட் பண்ணுவார், ஃபேப்ரிக்கை ஒருத்தர் டை பண்ணுவார், ஒருத்தர் ஸ்டிச் பண்ணி ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்குவாரு, கடைசியில் ஒரு அசம்பிளிக்கு போகன்றது ஒரு கிளஸ்டர் அப்ரோச். திருப்பூர் சக்ஸஸுக்கு காரணம் இந்த கிளஸ்டர் அப்ரோச். இந்த பெரிய நிறுவனம் இங்கேருந்து இடம்பெயர்ந்து வந்த நிறுவனம் வந்துட்டு நானே எல்லாம் பண்ணுறேன், என்னுடைய சொந்த நூல், என்னுடைய சொந்த ஃபேக்ட்ரி, நானே பிரிண்ட் பண்ணிக்கிறேன், நானே டை பண்ணிக்கிறேன், நானே எல்லாம் பண்ணிக்கிறேன், அங்கே போன காசு கம்மின்னு சொன்னால் அது எந்த விஷயத்தில் அது அவங்களுக்கு வந்து பயன் பெறும் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் சரி அல்லது ஒரு 1 or 2 ஃபேப்ரிக்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு 4-5 ஃபேப்ரிக் அப்படின்னா ஓடும். பெருநிறுவனங்களுக்கு மட்டும்தான் சூட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு இப்போ நான் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டேன்னா இதில் வந்து 340 பீஸ் ஒரு ஆர்டரு, 4 காம்பினேஷன் அப்படிங்கிறது திருப்பூரோட ஸ்பெஷாலிட்டி. யூரோப்புக்கு போகிறது. யூரோப்லேயுமே வந்து இட்டாலியன் கலர்ஸ் பேலட் வேறு, ஜெர்மன் கலர் பேலட் வேறு, பிரிட்டிஷ் பேலட் வேறு, இட்டாலியன் சைஸ் வேறு, ஃப்ரெஞ்ச் சைஸ் வேறு, ஜெர்மன் சைஸ் வேறு. இதுதான் திருப்பூர் ஃபேமஸ். அங்கே இவங்க போனாங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இவங்க போகணும். அதாவது மாஸ் ப்ரொடக்ஷன், கோர் ப்ரோக்ராம், மாஸ் ப்ரொடக்ஷன். ஒரு சிங்கிள் சேல் அல்ல சிங்கிள் ஃபேப்ரிக் 1 லட்சம் பீஸ், 5 லட்சம் பீஸ், 6 லட்சம் பீஸ் அப்படின்னா தான் இவங்களுக்கு வந்து அந்த ஸ்கேல் ஆஃப் இது கிடைக்கும், ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும். அது இங்கே இருக்கிற அட்வான்டேஜ் அங்கே இருக்காது. காரணம், ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு 10 கிலோ பத்தலை அப்படின்னு ஆகும். திருப்பூர் உடனே போவாங்க, நைட் நம்ம பைக்கில் போவாங்க, வந்து எல்லாத்தையும் அங்கே முடியாது. நம்பர் 2, லாஜிஸ்டிக்ஸ் வந்து அங்கிருந்து இவங்க வந்துட்டு பாம்பே போட்டு கொண்டு போயோ, பாம்பே போகிற ஜெயின் வீட்டில் அது இங்கேயோ அல்ல முந்திரால கொண்டு போய் இவங்க பண்ணி துபாய் வழியாக கொண்டு போனது அப்படின்றது எல்லாமே கூட இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். சரி, அதான் நம்ம சொன்ன வீட்டில் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷனில் இங்கிருந்து அந்த தொழில் அதிபர்கள் அங்கே மூவ் ஆகிருப்பாங்க அப்படின்றத என்னுடைய கணிப்பு. சரி, அதுக்கு வியாக்கியானம் வந்து நான் கொடுக்க விரும்பலை. அதான் கணிப்பு. அது எப்படி ஜெயிக்குமா தோக்குமான்னு இந்த காலம் தான் பதில் சொன்னோம். இதற்கு முந்தி போனவங்களும் ஒரு 2-3 பேர் போனவங்களாம் திரும்பி வந்துட்டாங்க. மத்திய பிரதேஷ் போனவங்க இல்லை, வேற மாநிலங்களுக்கு போனவங்களும் திரும்பி வந்துட்டாங்க. வேற நாடுகளுக்கு போனவங்களே திரும்பி வந்திருக்காங்க. நாடுகளுக்கு போனவங்க ஏகப்பட்ட திரும்பி வந்துட்டாங்க.
இறுதியா ஒரு கேள்வி. ஒன்றிய அரசினுடைய பாராமுகம், கொடுக்கப்படுற தொடர் நெருக்கடிகள், இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய தொழில் சூழலை அசைச்சு பார்த்துன்னு நம்புறீங்களா? நடக்காது. டிஸ்டர்ப் பண்ணுமா? கட்டாயம் நடக்காது. நம்ம மேல போயிட்டோம். நம்ம யாரும் காலை பிடிச்சாலும் கீழே இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா மேல போயிட்டே தான் இருக்கும். எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இந்தியாவிலேயே எலக்ட்ரிக் டூ வீலர் அதிக ப்ரொடக்ஷன் பண்ற மிகப்பெரிய யூனிட் ஒசூர் வந்துருக்கு. ஒசூரில் வந்து டூ வீலர் ரைட், எலக்ட்ரிக் பஸ் வருது. நீங்கள் விரும்பியோ விரும்பாமலே நீங்கள் வந்துட்டு ஒரு 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 ஹைடெக் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வாழ்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டீங்க. உங்களை யாரும் கீழே இறக்க முடியாது. இதுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கறதுக்கு இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் இருக்குது. பனியன் தொழிலில் வந்து ஒரு 22% லேபர் இன்புட், ஒரு கவர்மெண்ட் காஸ்ட் 22% லேபர் இன்புட் இருந்தது காலம் போய் இன்னைக்கு அதுவுமே குறைஞ்சிருச்சு. சரி, இப்போ ஆட்டோமேஷன் எல்லா பக்கம் வந்துருச்சுல்ல. கண்டிப்பா எல்லா பக்கம் ஆட்டோமேஷன் இல்லை. காட்டன் மேலே உலகம் போகிற ஒன்று தானே. லேபர் காஸ்ட் இந்தியா, பங்களாதேஷ், சைனா, வியட்நாம் என்ன நீங்கள் சொன்னாலும் ஒரு 5% முன்ன பண்ண தானே. இப்போ அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே உலகத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் தயாரிக்கிறவனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரே பக்கம். உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பங்களாதேஷ் மாதிரி லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தால் இம்போர்ட்டிங் ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஒரு 10% டியூட்டி மிச்சம் வரும்னா வாங்குறோம், அங்கே வாங்குவான். பங்களாதேஷ் அடுத்த 2-3 வருஷத்தில் எல்டிசிலேருந்து மாறி யூடிசி டெவலப்டு கண்ட்ரியாக வரும்பொழுது அங்கே இங்கேயும் ஒரே மாதிரி டேரிஃப் வந்துருச்சுன்னா நம்ம பக்கம் வருவான். அப்படி இது வந்து உலக ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். இதில் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் வந்துட்டு அந்தந்த கண்ட்ரியோடைய ஒரு சில அட்வான்டேஜ் பொறுத்து மட்டும்தான். இப்போ பாம்பேலேருந்து 4 நாள் துபாய் போயிட்டு இருந்தது குட்ஸ். ஸோ பாம்பே போய்ட்டுலாம் சூஸ் பண்ணாங்க. சரி, இப்போ பாம்பேல ஏமன் அந்த வாரில் என்னாச்சு, ஏமன் சுயஸ் கானல் இது வழியாக போக முடியாதுன்னு சொல்லும்போது சுற்றி போகிறாங்க. சுற்றி போகும்போது ஒரு 15 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் ரைட். அந்த 15 நாள் எக்ஸ்ட்ரா வரும்போது அங்கே அந்த மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு அந்த 15 நாள் எக்ஸ்ட்ரா வந்து அந்த குட்ஸ் போனால் விற்க முடியும்னு அவன் யோசிப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், இந்தியாவில் டெட் சீப் சார், இந்தியாவில் சும்மா கொடுக்குறேன் சார், ஆனால் 15 நாள் கழித்து தான் கிடைக்கும்னு அவன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து போலண்டுக்கோ செக்கோஸ்லோவேக்கியோ அல்லது கஜகிஸ்தானோ போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சு அங்கேருந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமான்னு தான் பார்ப்பான். சரிங்களா? இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இங்கே இருக்க லோக்கல் இஷ்யூஸ் வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இங்க இருக்கிறது என்ன, இதை என்ன வந்து களையணும், இந்த தடைகளை மீறி எப்படி முன்னேறணும் அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களுடைய மக்களுடைய சிந்தனைலாம் இருக்குது. அது ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி, லோக்கல் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கலந்துட்டு எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதான் இங்கே இருக்கிறத தவிர இந்த விஷயங்களை மக்கள் புறந்தள்ளிடுவாங்க. இது போன்ற முயற்சிகள் வந்து தொடர்ந்து எப்பவுமே நடந்துகிட்டு தான் இருக்கணும். இதையெல்லாம் புறந்தள்ளிய தமிழ்நாட்டு மக்கள் இந்த முயற்சியையும் இது மாதிரியான செய்திகளையும் புறந்தள்ளுவார்கள் அப்படிங்கிறதா நீங்க சொல்றது. அதுதான் நானும் சொல்றேன். அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு கவிதை சொல்றேன். ஆசைகளை தவிர்த்து தேவைகளை நாடுங்கள், ஆசைகளை தவிர்த்து தேவைகளை நாடுங்கள். இல்லை என்றால் தேவைக்காய் ஆசைகளை இழக்க நேரிடும். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது இந்த ஐடியாலஜி கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரணும், அப்படி கொண்டு வரணும்னு சொல்லி இந்த ஊரை வந்து நாம வந்து நாசம் பண்ணன்ற மாதிரி ஒரு விஷயங்களை கையில் எடுத்து செஞ்சு போலியான செய்திகளை பரப்புறது மூலமா, அதை பரப்புற மூலமா செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா இவங்களே வந்து அந்நியப்படுத்தப்படுவார்கள். அதுக்கு பல முன்னுதாரணங்களும் இங்கே இருக்கு. அதுக்கு திருப்பூர் மக்கள் எந்த காலகட்டத்திலும் எப்பொழுதும் உடன்பட மாட்டார்கள். இது ஏன்னா நம்ம எல்லாமே மோடி சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே வந்து சுய சிந்தனையாளர்கள். நம்மளாம் வந்து அன்னப்பறவைன்ற மாதிரி எது நல்லது எது சிறந்தது செலக்ட் பண்ணி எடுக்கிற ஆட்கள். நம்மெல்லாம் வந்து ஆளுகிற வர்க்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்து பழக்கப்பட்டவர்கள், ஏன் என்ற கேள்வி கேட்டு பழகியவர்கள். ஸோ நமக்கு அந்த சுயசிந்தனை இருக்க வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அடிபடாது அப்படின்றது என்ன ஒரே விஷயம். அது இந்த எடுபடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஸோ உங்கள் தொலைக்காட்சி மூலிமா இந்த சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் கேட்டது, இந்த மாதிரி விஷயங்களை நான் சொன்ன மாதிரி புறந்தள்ளி விடுங்கள், ஒரு குப்பை அப்படின்னு ஒதுக்கிடுங்க. அதுதான் வந்து நல்லது எல்லாத்துக்குமே. கண்டிப்பா ரொம்ப நீண்ட ஒரு ரொம்ப பெரிய விவாதமாக தான் இது போயிருக்கு. ரொம்ப பல்வேறு தகவல்களை வந்து நம்ம வந்து இங்க இருக்கிற தொழில் முனைவர்களுக்கு வந்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நேரம் ஒதுக்கி எங்களுடைய நேர்காணலில் பங்கெடுத்ததுக்கு மிக்க நன்றி.